AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி நீட் வினாத்தாளை விற்ற சட்ட மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் இவர் 30,000 ரூபாய் வரை சம்பாதித்தும் இருக்கிறார். என்ன விவரம் என பார்க்கலாம். கடந்த மே 12 அன்று நடத்தப்பட்ட நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகாரால் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ஜூன் 21 அன்று 5454 மையங்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் நீட் மறுதேர்வு எழுதினர். மறுதேர்விலும் மோசடிகள் அரங்கேறியிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் கசிந்த தேர்வு தாள்கள் தன்னிடம் இருப்பதாக பொய்யாக கூறி இன்ஸ்டாகிராம் மூலம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்புகளை விற்பனை செய்திருக்கிறார் சட்ட மாணவர் ஒருவர். நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை குறிவைத்து இணைய வழி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் அவரை இந்தூர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. லசூடியா பகுதியை சேர்ந்தவரும் இந்தூர் சட்டக்கல்லூரியில் மாணவராக இருக்கும் 19 வயது அக்ஷய் மால்வியா என அடையாளம் காணப்பட்ட நபர் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கிய பயிற்சி மையமான ராஜஸ்தானின் கோட்டாவில் உள்ள காவல்துறையினரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். மால்வியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலம் வினாத்தாள் மற்றும் பிரத்யேக பாடப்பொருட்கள் தன்னிடம் இருப்பதாக கூறி விளம்பரங்களை பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் தன்னை தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் 50 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை ஆன்லைனில் பணம் செலுத்துமாறு கேட்டுள்ளார். சுமார் 20 முதல் 35 மாணவர்கள் UPI மற்றும் பிற ஆன்லைன் தளங்கள் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தன்னிடம் நீட் தேர்வு வினாத்தாள் இருப்பதாக இன்ஸ்டாகிராமில் பொய்யான தகவல்களை பரப்பி வந்த ஒருவரை நாங்கள் கைது செய்தோம். விசாரணையின் போது அவரிடம் எந்த ஒரு அசல் வினாத்தாளும் இல்லை என்பது தெரியவந்தது. அவர் ChatGPT உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி வினாக்களை உருவாக்கி அவை கசிந்த வினாத்தாள்கள் என்று கூறி மாணவர்களுக்கு விற்றுள்ளார் என மூத்த குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவரின் கைபேசி மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்ததோடு பல PDF கோப்புகள், சமூக ஊடக உரையாடல்கள் மற்றும் இணையவழி பரிவர்த்தனை பதிவுகளையும் மீட்டுள்ளனர். தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் அது தொடர்பான பிற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டத்தில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வெழுத முயன்ற ஒரு பெரும் மோசடி கும்பலை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். மருத்துவ மாணவர்கள் மற்றும் தேர்வு செயல்முறைகளில் ஈடுபட்ட பயோமெட்ரிக் நிறுவன ஊழியர்கள் உட்பட மொத்தம் 30 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். லக்கிசராய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரேர்னா விடுத்துள்ள அறிக்கையின்படி அப்பகுதியில் உள்ள 3 பள்ளி தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.